ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாடு துணை சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா வழக்கம் போல் சேரன் மட்டுமே தனியாக வீட்டு வேலையை செய்கிறாங்க அப்படின்னு நீலா ஆளுக்கு பாதியாக ஷேர் பண்ணி செய்யுங்க, உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்கிறது, ஆளுக்கு இந்த வேலையை செய்யுங்கன்னு அவங்களுக்கு ஒரு வேலையை பிரித்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்களும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னதான் இப்படியெல்லாம் நீலா கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நினச்சாலையும் அப்படி இருந்தால் தான் ஒரு குடும்பம் அடுத்தடுத்து லெவலுக்கு முன்னேறி போக முடியும் அப்படின்னு நம்ம சேரன் புரிஞ்சுக்கிறாரு. யாரும் எதுவும் கேட்குறது கிடையாது. நிலா சொல்கிறத கேட்டு தான் எல்லாருமே நடந்துக்கணும்னு சேரன் கூட சொல்கிறாங்க. இப்போது எல்லோரும் சமைச்சு கொடுத்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு சோழனும் சவாரிக்கு கிளம்புறாங்க. அதே மாதிரி நிலாவும் ஆஃபீஸ்க்கு கிளம்புற ரெடியாக இருக்காங்க. சோழன் அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சேரன் சைட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டுருக்காரு. பாண்டியும் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வானதி கரெக்டாக கால் பண்ணுறாங்க. வானதி ஃபோன் பண்ண உடனே பாட்டி எடுக்காமல் தான் இருக்கார். பல்லவன் இருந்துக்கிட்டு, அண்ணே வானதி தானே பேசுங்கண்ணே அப்படின்றாங்க. இல்லை நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னும், ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்க போது நீங்கள் போய் பேசிட்டு வாங்கன்னு நிலா சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அடுத்து பேசிட்டு வரதுக்காக கிச்சன் பக்கம் பின்னாடி சைடு போகிறாங்க. நம்ம பாட்டி சொல்லு வானதி அப்படின்னும், நான் எத்தனை டைம் ஃபோன் பண்ணுறேன் பாண்டி, நீ ஏன் ஃபோனவே எடுக்க மாட்டேன்றா அப்படின்றாங்க. இல்லை சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாரும் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க. சொல்லு அப்படின்னும், நம்ம கடைக்கு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு அட்வான்ஸ் பணம் ரெடி ஆகிடுச்சு பாண்டி அப்படின்னும். என்ன சொல்கிற வானதி அப்படின்னு. ஆமாம், அப்பா நகையை அடமானம் வச்சு பணம் கொடுத்துட்டாரு அப்படின்னும். சூப்பர், நல்ல விஷயம் அப்படின்றாங்க. ஆமாம் பாண்டி, நீ இன்னைக்கு வரையா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. சரி சாப்பிட்டுட்டு கடைக்கு தான் கிளம்புறேன், நான் கால் பண்ணுறேன், நீயும் வந்துரு அப்படின்றாங்க. சரி பாண்டி, நான் நினச்சது நடக்க போகுது, சந்தோஷமாக இருக்குது பாண்டி அப்படின்றாங்க. சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரேன்னு சொல்லிட்டு பாண்டியுமே ஃபோனை கட் பண்ணிவிட்டு சாப்பிட உட்கார்றாரு. என்னடா காலையிலே வானத்தி ஃபோன் பண்ணி எதுவும் சண்டை கண்டை போடலை அப்படின்றாங்க. சோழன் ஏன் இப்படியெல்லாம் பேசுங்க நிலா சொல்லவும், இல்லை நிலா கேட்டேன் அப்படின்றாங்க. இல்லை அதான் வானத்திக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பித்து கொடுக்கலான்னு அன்றைக்கி கூட சோழன் ஒரு பேப்பர் பார்த்து சொன்னான்ல, அவன் மெடிக்கல் வைக்கணும்னு சொன்ன உடனே அப்படின்றாங்க. ஆமாண்டா என்னாச்சு, அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நானும் வானத்தையும் அந்த கடையை போய் பார்த்து பேசணும், கடை வாடகை அட்வான்ஸு எல்லாத்தையும் பேசிட்டோம். அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இன்றைக்கி வானத்தை கால் பண்ணுறா. அவள் அப்பா அவளோட நகையெல்லாம் வச்சு பணம் கொடுத்துருக்காராம், அதை வானதியவே திருப்பிக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க தான் கூப்பிட்றா அப்படின்றாங்க. சூப்பர் பாண்டி, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு வானதிக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்படி சொல்லிட்டா எப்படிங்க, அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு நல்ல நாளை பார்த்து நம்ம புதுசாக கடையை ரீஓப்பன் பண்ண போகிறோம், அதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக வரணும் அப்படின்றாங்க. என்னென்ன ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருக்க கடைக்கு ரீஓப்பனிங்கா அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. ஆமாண்டா, பின்ன நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிறோம், நாம் முதல்ல ஒரு தொழில் தொடங்க போகிறோம், சின்னதாக ஒரு பூஜை பண்ணலைன்னா கூட எப்படி, பெருசாலாம் இல்லை, சிம்பிளாக நாம் மட்டும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக பாண்டி பண்ணி தான் ஆகணும்னு நிலாவும் சொல்கிறாங்க. பரவாயில்ல, வானதி கூட அடுத்தடுத்து ஒரு வேலை செய்யணும்னு முன்னேறிட்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க ஒன்றும் தானாக யோசிச்சு இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கலை, அடுத்தடுத்து முன்னேறணும். நிலாவை பற்றி எல்லோரும் உயர்வாக பேசுகிறாங்க, அவங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணி இந்த லெவலுக்கு வருவாங்க, இன்னும் அவங்க தனியாக பண்ணுற அளவுக்கு கூட வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு நிலா பற்றி எல்லாமே பெருமையாக பேசுறதுனால தான் வீம்புக்குன்னு தான் வானதி இப்படி ஒரு விஷயத்த ஏற்பாடு பண்ணி முடிவெடுத்து பணம் கண்டிப்பாக கட்டியே ஆகணும்னு, மெடிக்கல் ஷாப் வாடகைக்கு எடுத்தே ஆகணும்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. சோழன் வீட்டில் பாண்டி இவங்கெல்லாம் கூட நிலாவை பற்றி பெருமையாக பேசினா அதை அவங்களால தாங்கிக்க முடியாது, ஓகே. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பாவே உயர்வாக பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஏன் தான் இன்னமும் வானதிக்கு நிலா மேலே ஒரு நல்ல எண்ணம் வரல அப்படின்றது சத்தியமாக புரியலை. ஸோ அதுக்காக தான் மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். பொறாமைக்காச்சு போட்டிக்காச்சு அடுத்தவங்களை பார்த்து முன்னேறணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதை அவங்க நல்லபடியாக கொண்டு போனால் எல்லாருக்குமே நல்ல ஒரு விஷயந்தான், சந்தோஷமான ஒரு விஷயந்தான். இப்போ அதுக்காக தான் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இன்னொரு சைடு இங்கே கார்த்திகா ரொம்ப நேரமாக ரூம் கதவை விட்டு வெளியவே வரல அப்படின்னு அவங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டுட்டே இருக்காங்க. கார்த்திகா எவ்வளோ நேரம் கூப்பிடுறது, சாப்பிடவா அப்படின்னு. அப்புறம் கார்த்திகா கதவே திறக்கிறதில்ல. என்னென்னு போய் பார்த்தா கார்த்திகா அழுதுகிட்டே இருக்காங்க. கதவை சாத்திட்டு எதுக்கு கார்த்திகா அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்க, கதவை ஓப்பன் பண்ணு பேசிக்கலாம் அப்படின்றாங்க. இல்லைம்மா, இதுக்கு மேலே நான் எதுக்குமா உயிரோடு இருக்கணும், என்னென்னமோ நடந்து போச்சு
போச்சேம்மா அப்படின்னு கார்த்திகா சூசைட் அட்டம் பண்ண பார்க்குறாங்க. ஃபேனில் வந்து தூக்க மாட்டிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப அழுகுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கார்த்திகான்றாங்க. ஐயோ இந்த நேரம் வந்து பார்த்து அவரும் இல்லை அண்ணனும் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? கார்த்திகா தப்பான முடிவு எடுத்துடாதே, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அம்மா இருக்கேன், எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலான்னு அவங்க அழுகுறாங்க. அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனைன்றதுனால ரொம்ப மனசு ஹர்ட் ஆகி கார்த்திகா அந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யாருமே வீட்லேயும் இல்லை, ரொம்ப ரொம்ப அழுகுறாங்க. வெளியில் ஓடி வராங்க, யாரையாச்சும் கூப்பிடலைன்னா அக்கம் பக்கத்தில் கூட யாருமே இல்லை. அந்த சமயம்னு பார்த்து சேரன் சைட்டுக்கு கிளம்புறதுக்காக சைக்கிளில் போயிட்டு இருக்காரு. ஓடி வந்து சேரான்னு அழுகுறாங்க. அத்தை என்னாச்சு அத்தைன்னு சேரன்னு சைக்கிளை நிறுத்திட்டு வந்து கேட்குறாரு. வாடா சீக்கிரம் வா, கார்த்திகான்னு அழுகுறாங்க. என்னாச்சு அத்தை கார்த்திகாக்குன்னு ஓடி வராங்க. இங்கே பாரு, அவள் செய்ய துணிஞ்ச காரியத்தை பாருடா சேரா, என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்துடான்னு அழுகுறாங்க. வந்து பார்த்துட்டு சேரனும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்திகா என்ன பண்ணிட்டுருக்க நீ, இறங்க கார்த்திகா அப்படின்றாங்க. மாமா ப்ளீஸ் மாமா, என்னென்னமோ நடந்து போச்சு, நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கிறதே கிடையாது, அதையும் மீறி அமைஞ்ச வாழ்க்கையும் சரியில்லைன்னு கார்த்திகா அழுகுறாங்க. அத்தை என்னாச்சு கார்த்திகாவோட வாழ்க்கையில் அப்படின்றாங்க. முதல்ல நீ அவளை காப்பாற்றுச்சேரா, அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு அழுகுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திகா இறங்கி கீழேன்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்க இறங்குறதே கிடையாது. அதுக்குள்ளே ஸ்டூல் தள்ளிடுறாங்க. வேகமாக இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காங்க. சரி என்ன பண்ணுறாரு, கதவு உடைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அம்மா ரொம்ப அழுகுறாங்க. கதவு ஒரு வழியாக உடைச்சி கார்த்திகாவுக்கு எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படியே தூக்கிடுறாங்க. போயிட்டு தூக்குன உடனே பொறுமையாக மேலே ஏறி அவங்க அம்மாவும் ஸ்டூல் மேலே ஏறி அந்த முடியை அவுத்து கீழே இறக்கி படுக்க வைக்கிறாங்க பெட்டில். அப்படி ரொம்ப அழுகுறாங்க. கார்த்திகா அவசரப்பட்டுட்டே, கார்த்திகா கண் விழிச்சு பாரு, கார்த்திகான்னு மாற்றி ரெண்டு பேரும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. தண்ணி தெளிக்கிறாங்க, எழுகிறதும் கிடையாது. அத்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அத்தை, வெயிட் பண்ண வேண்டான்னு சொல்லி சேரன்னு சொல்கிறாரு. சரி சேரா, நான் ஆட்டோ பிடிக்கிறேன், நீங்கள் வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு ஆட்டோ பிடிக்கிறாங்க. ஓடி வந்து ஆட்டோக்காரரும் சேரன் அவங்க அம்மா 3 பேரும் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கார்த்திகாவுடைய அம்மா அழுதுகிட்டே அவங்களுடைய அண்ணனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அவரும் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்காரு. துடிச்சு போய் அவருடைய ஹஸ்பண்டுக்கு கூட விஷயத்த சொல்லிட்டாங்க ஃபோன் பண்ணி. சொன்ன உடனே அவரும் வேலையிலேருந்து வீட்டுக்கு உடனே கிளம்பி வரேன்னு முடிவு பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. சேரன் வந்து அவங்க அத்தைக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. என்ன அத்தை, ஏன் கார்த்திகா இந்த அளவுக்கு முடிவு எடுக்க துணிஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கவோ அவங்க எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அடுத்து சோழனுக்கு, பாண்டைக்கு, நிலாவுக்கு 3 பேருக்கும் கால் பண்ணி சேரன் விஷயத்த சொல்கிறாரு. இதுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களும் ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு கூட நல்லா தானே வந்தாங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, ஏன் என்னாச்சு அவங்களுக்குன்னு நிலா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து சோழன் நிலாவை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கவும் பாண்டியும் நேராக எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்கே வானதி ஒரு பக்கம் பாண்டிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் வானதி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, முக்கியமான விஷயமா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டுருக்கேன், ஒரு அர்ஜென்ட்டு, நீ மட்டும் அட்வான்ஸ் கொடுத்துற, இல்லைன்னா இன்னொரு நாள் நல்ல நாள் பார்த்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னுமோ. என்ன பாண்டி நீ ஆரம்பத்திலே அபசோகன மாதிரி, இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது பணம் கொடுத்தலான்னு உன்னை கூப்பிட்டா வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி சொல்லிட்டுருக்க, ப்ளீஸ் பாண்டி வா பாண்டி, இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்றாங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, எமர்ஜென்சினா கூட புரிஞ்சிக்க மாட்டியா, வந்தே ஆகணும்னு பிடிவாதமாக இருக்க, நீ பாரு இன்னொரு நாளைக்கு கொடுத்துக்கலாம், அமைதியாக போயில்லைன்னா நீயே காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு போன்னு கோவமாக பேசிட்டு பாண்டி கட் பண்ணவும் வானதி ஒரு பக்கம் ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிட்றாங்க. நம்ம ஒரு முதல்ல ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்க போகிறோம், இப்படி பதில் சொல்லிட்டு போகிறான், இந்த இடத்துல அவங்க அண்ணி இருந்தால் அவன் இப்படி தான் பேசியிருப்பானா, எல்லாரும் நிலான்னு அவங்கள மட்டும் தலைமையில வச்சுட்டு தூக்கி கொண்டாடுறாங்க. இப்போது நான் ஒரு விஷயம் நல்ல காரியம் செய்ய போகிறேன், அதுக்கு வானு கூப்பிட்டா கூட பாண்டி வரமாட்டேன்றானே அப்படின்னு வானதி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட ஆரம்பித்து வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்காம அவங்க அப்படியே ரிட்டன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பல்லவன் வீட்டில் இருக்காங்க காலேஜ் முடிச்சுட்டு. அப்போ நடேசனும் சவாரியை முடிச்சுட்டு வந்து உட்கார்றாரு. பல்லவனுக்கு பாண்டி கால் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே பல்லவன் ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க. உடனே நேராக வேகமாக பல்லவன் வெளியே வராங்க. நடேசன் வெளியே உட்காந்துட்டு இருக்கவும் உடனே வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிடுறாங்க. எனக்குடாண்டா நான் நல்லா தானே இருக்கேன், எதுக்குடா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு இருக்கேன், இல்லை உனக்கு ஏதாச்சும் பண்ணதா அப்படின்றாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் தங்கச்சி பொண்ணு இருக்காங்கல்ல கார்த்திகா, அவங்களுக்கு தான் பிரச்சனை, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்றாங்க. என்னடா என்னாச்சு கார்த்திகாவுக்கு அப்படின்றாங்க. தெரியல, அவங்க ஏதோ தற்கொலை பண்ணிக்க பார்த்தாங்களா, சேரண்ண அந்த வழியாக போகும்போது அத்தை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம், வாங்க அப்படின்னவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு துடிச்சு போய் நடேசனுமே ஓடி போகிறாரு. கார்த்திகா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கா இப்படி ஆகணும்னு வேகமாக ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நல்ல வேலையாக கார்த்திகா உயிர் பொழிச்சிக்கிட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நல்ல நேரத்தில் கரெக்டாக
கரெக்டான சமயத்தில் சேரன் காப்பாற்றிட்டாரு. அவங்க வந்து கழுத்து ரொம்ப இறுக்கமாக இருக்கிறதுனால மயக்கத்தில் இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ தான் கண் விழிச்சு மயக்கம் தெளிய ஆரம்பிக்குது. டாக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால கார்த்திகாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ டாக்டர் வெளியில் வராங்க. அவங்க கேட்கும்போதும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டான டைமுக்கு அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தீங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு அழுகுறாங்க. பார்த்துக்கோங்கன்னு சொன்ன உடனே அத்தை நான் தான் சொன்னேன்ல கார்த்திகாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு, வாங்க அத்தை உள்ளே போய் பார்க்கலான்னு போகிறாங்க. அடுத்து எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்திகா ஏண்டி இப்படி பண்ணிவிட்டு அவசரப்பட்டு, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் பொறுமையாருன்னு, கேட்காம இப்படி பண்ணிட்டியே, இந்த அம்மாவை அப்பாவை எல்லாம் விட்டுட்டு போகணும்னு நினச்சிட்டியா நீ, நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல அப்படின்றாங்க. ஏன்பா கார்த்திகா அவசரப்பட்டு முடிவெடுத்த, மாமா கிட்டே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லியிருக்கலாம்ல, நான் சரி பண்ணியிருப்பேன்ல, ஏன்பா இப்படி ஒரு முடிவு எடுத்த, நீ இப்படி பண்ணுவார் நான் நினச்சி கூட பார்க்கலப்பா, நீ எவ்வளோ தைரியமான பொண்ணுன்னு நான் நினச்சிட்ருக்கேன், நீ இப்படி பண்ணிட்டியேன்னு மாற்றி பேசிகிட்ருக்காங்க. அடுத்து நிலா, சோழன், பாண்டி, பல்லவன், நடேசன் எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்களுமே கார்த்திகாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசினதுக்கப்புறமா டாக்டர் என்ன சொன்னாங்க, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல நிலா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்ல நேரத்துக்கு டைமுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 5 நிமிஷம் நான் போகாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியலப்பா. கார்த்திகா அப்படியே மேலே ஃபேனில் தொங்கிட்டு நிற்கிறா, எனக்கு எப்படி கையும் ஓடலை காடும் ஓடலை, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றாங்க. பரவாயில்லண்ணா, அப்படி ஒரு பதற்றமான சூழ்நிலையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ கதவை உடைச்சி கார்த்திகாவை தூக்குனதுனால தான் இந்த நிலைமைக்கு ஏதாவது தப்பாக எதுவும் நடக்காமல் இப்போ நம்ம முன்னாடி கார்த்திகா இங்கே இருக்காங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு சொல்லவும், ஆமாண்டா சொல்ல என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு எல்லாரும் துடிச்சு போகிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னவும் கார்த்திகாவுக்கு பதிலே இல்லை, அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அழுவாதீங்க, சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, உங்ககிட்ட நாங்கள் எதுவும் கேட்கறதில்லன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் சரி சிஸ்டர் வந்து எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கட்டும், வெளியே இருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுனால வெளியிலையும் வந்துடுறாங்க எல்லாருமே. அவங்க அம்மாவும் பார்த்துட்டு வெளியில் வராங்க. அடுத்து அவருடைய மாமாவும் அவங்களுடைய அப்பாவும் வராங்க. அவங்களும் போய் பார்க்குறாங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை உடனே வேகமாக ஃப்ளைட்டை பிடிச்சி டக்குன்னு அவர் அடித்து பிடிச்சி ஓடி வந்து அவர் பொண்ணை பார்க்க சேர்ந்துருக்காரு. எப்படியெல்லாம் நான் உன்னை வளர்த்தேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படி அழுகுறாரு அவருடைய அப்பா. நம்ம பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம இப்படியெல்லாம் பண்ணோங்க, கடைசியில் நம்ம பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சேன்னு அழுகுறாங்க. கார்த்திகாவோட விஷயத்தில் ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் எல்லாருக்கும் தெரியுது அவங்களுடைய கல்யாண விஷயத்தில். ஆனால் என்ன ஏதுன்னு யாருக்கும் டீட்டெயிலாகவும் தெரியல, என்ன பண்ணி கேட்குறதுன்னு தெரியல. இப்போது சரின்னு சொல்லிட்டு டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னதுனால வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க. ஏன் நடேசன் கூட ஒரு மாதிரி ஆயிடுறாரு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே, ஒரு கஷ்டம்னு உடனே குடும்பம் மொத்தமும் வந்து நின்று இருக்குன்னு இதை நினச்சி கஸ்தூரி இந்த டைமில் சந்தோஷம்தான் படுறாங்க. எல்லாருமே இவங்க எல்லோரும் எவ்வளோ அளவுக்கு கேவலப்படுத்தி பேசியிருக்கோம், எப்படி எல்லாமே நடத்தியிருக்கோம், கடைசி நிமிஷத்தில் கூட வீட்டை விட்டு போக சொல்லி என்னெல்லாமோ பண்ணியிருக்கோம், ஆனால் எல்லாருமே நமக்காக நம்ம பொண்ணுக்காக வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஏங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, ஒரு வேளை நம்ம பொண்ணு சேரனுக்கு கட்டி கொடுத்துருந்தா சேரன் கார்த்திகாவை நல்லபடியாக பார்த்துட்டு இருந்திருப்பானோ அப்படின்னு யோசிக்கவும், நடந்து முடிஞ்சதை பற்றி இப்போ பேசி என்ன ஆக போகுது கஸ்தூரியா அப்படின்னு அவங்களும் சொல்கிறாரு. அவருடைய ஹஸ்பண்டும் அழுதுகிட்டே அமைதியாகிடுறாங்க. சேரன் போயிட்டு, அத்தை இந்த சமயத்தில் கேட்கக்கூடாத ஒரு கேள்வி தான், இருந்தாலும் வேறு வழி இல்லை அத்தை, என்னாச்சத்தை, கார்த்திகாவுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவர் வீட்டுக்காரரு இன்னும் வராமல் இருக்காரு, கார்த்திகா வந்து கூட 10-15 நாளைக்கு மேலே ஆயிட்டாட்டுங்குது, கார்த்திகா இங்கே இருக்கிறா, கேட்டால் உடம்பு சரியில்லைன்னு கார்த்திகா என்கிட்ட அன்றைக்கி சொல்லி சமாளிச்சிட்டா, ஆனால் கார்த்திகாவோட முகமே சரியில்லை, இந்த அளவுக்கு கார்த்திகா சாகணும்னு முடிவெடுக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அழுவுறது தவிர வேறு எதுவுமே அவங்களால பேச முடியல. சேரா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அழாதீங்க அத்தை, அம்மா என்ன ஆச்சுன்னு உங்களுக்காச்சும் தெரியுமான்னு கேட்டுட்ருக்காங்க. நான் என்னத்தை சொல்லுவேன் சேரா, பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் கட்டி கொடுத்தேன், இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலையேன்னு என்ன விஷயம்னு சொல்லாமல் எல்லோரும் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. நடேசன் கேட்குறாரு, அழுதுகிட்டே இருந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும், என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொன்னால் தானே பிரச்சனையை சரி பண்ண முடியும், பிள்ளையை தூக்கி கொடுத்துட்டு அப்புறமா உட்காந்து அழுது புலம்புறதுனால என்ன ஆக போகுது, பார்த்தியா இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிது, முதலே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் சரி பண்ணியிருப்போம்ல, ஏன்னா யாரும் இல்லைன்னு நினச்சிட்டிங்களா, நீங்கள் வேணாம் அப்படி நினைக்கலாம், ஆனால் நாங்கள் என்றைக்குமே அப்படி நினைக்க மாட்டோம், கார்த்திகா என் பொண்ணு மாதிரி, அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு பார்த்துட்டு அமைதியாக இருப்பானா, ஏண்டா அண்ணா நீ கூட அமைதியாகவே இருக்க, பிரதர் நீயாச்சும் சொல்லலாம்ல என்ன பிரச்சனைன்னு நடேசன் கூட அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க.
இந்த டைமில் சந்தா ஒரு பக்கம் கால் பண்ணுறாங்க சேரனுக்கு. சேரன் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. தூரமாக வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்ருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சந்தா, நாங்கள் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். உடனே சந்தா ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாச்சும் உடம்புக்கு பிரச்சனையான்னு சந்தா துடிக்கிறாங்க. எனக்கெல்லாம் எதுவும் ஒரு பிரச்சனை இல்லை சந்தா, உனக்கு தெரியும்ல, நீ கூட பார்த்துருப்பியே, அதான் கார்த்திகா என் அத்தை பொண்ணு அப்படின்றாங்க. ஆமாம் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு தான்ப்பா பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு இன்னுமே எங்களுக்குமே தெரியல. ஆனால் என்ன நினச்சிச்சோ தெரியல, இன்றைக்கி தூக்க மாட்டிக்க சாக போயிடுச்சு. நல்ல வேலை அந்த வழியாக நான் சைட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ அத்தை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாங்க. உடனே வேகமாக போயிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். நல்ல வேலையாக கார்த்திகாவுக்கு எதுவும் ஆகலை, உயிர் பொழைச்சிட்டா அப்படின்றாங்க. இது கேட்டு சந்தாவும் ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிக்கிச்சா, கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்றாங்க. நாங்களும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம்ப்பா, ஆனால் கார்த்திகா எதுவுமே சொல்ல மாட்டேன்றா. அத்தை மாமா கூட அழுதுகிட்டே இருக்காங்களே தவிர யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க. கவலைப்படாதீங்க, சரியாக போயிடும். நீங்கள் வீட்டில் இருப்பீங்க இல்லை வேலைக்கு போயிருப்பீங்க, ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு தான் நான் கால் பண்ணேன். நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறமா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். சரி சந்தா நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் சந்தா, இன்னொரு சைடு இங்கே கார்த்திகா. சேரனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. கார்த்திகா தான் இப்போ இந்த நிலமையில நிற்கிறாங்க. கார்த்திகாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ சோழன் கேட்குறாரு யாருன்னு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி தான் ஊர்லேருந்து சந்தா கால் பண்ணிருந்துச்சு அப்படின்னமோ. என்னென்ன ஏதாச்சும் பிரச்சனையாமா அப்படின்னு. அங்கெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட பேச தான் கால் பண்ணியிருக்கு, இப்படி ஒரு விஷயம்னு சொன்ன உடனே அப்புறமா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சந்தா கட் பண்ணிச்சு. சந்தா கூட வருத்தப்பட்டுச்சு அப்படின்றாங்க. சரிண்ணே சரின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. லீலா பாத்தியா அண்ணனோட நிலமைய. ஒரு பக்கம் இங்கே கார்த்திகா கல்யாணம் ஆகி இந்த நிலமையை நிற்கிறாங்க. அதுவும் அத்தை பொண்ணு எக்ஸ் லவரை பார்க்குறதா இல்லை இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கா சந்தாவை பார்க்கறதான்னு புரியாமல் அண்ணன் குழம்பி போயிருக்கு. அண்ணனோட வாழ்க்கைக்கு என்னதான் ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றாங்க. சோழன் நீங்களே அவசரப்பட்டு கற்பனையை வளர்த்துக்காதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா, இப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்குது, நீங்கள் என்னென்ன யோசிக்கிறீங்க அப்படின்றாங்க. யோசிச்சாதான் ஆகும் நிலா அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, நடந்தது என்னன்னு இதுக்கப்புறமாச்சு சொல்லுவாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.